உங்கள் விஎஸ் டெய்லர். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் டெய்லரிங் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். நீங்களுமே உடனே அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்து நீங்களுமே ஸ்டிச் பண்ணி பழகலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, எப்படி தான் நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் எனக்கு வந்து கப்பு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இறங்கி வருது. எனக்கு வந்து கஸ்டமர் வந்து அதே ப்ராப்ளத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் எனக்கு சரியாகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்து ரொம்ப சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே வந்து உங்களோட ப்ளவுஸில் உள்ள அந்த கப்பு வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கு மொத்தம் 3 விஷயங்களை மட்டுமே நீங்கள் மாற்றிக்கிட்டாவே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். நம்ம எப்போவுமே வந்து ப்ளவுஸில் அந்த சென்டரோட ஹைட்டு கண்டுபிடிப்போம் தெரியுமா? ப்ளவுஸோட அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் ஹைட்டு கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இதை அப்படியே அழகாக இப்படி மடித்து போட்டுட்டு அழகாக டேப்பை வச்சு இங்கேருந்து இங்கே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்படி எடுக்கும் பொழுது எனக்கு வந்து 12 கிடைக்குது அப்படின்னா, இப்போ 12ல் இருக்குது அப்படின்னா, நான் இதை எனக்கு கொஞ்சம் இழுத்து எடுக்கும்போது இது எனக்கு 13 ஆகும். அப்போ நான் அந்த 13 வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து பஸ்ட்டு வந்து கீழே இறங்கி தான் வரும். அதனால் அழகாக இப்படி கிளாத்தை இப்படி ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப்லேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேப்பை வச்சு செக் பண்ணிகிட்டே வரணும். செக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அளவு எப்போவுமே கிடைக்கும். ஏன் இழுக்கக்கூடாதுன்னா, ஏற்கனவே இது வந்து நல்ல ஒரு ஃபுல் கிராஸில் இருக்கக்கூடிய ப்ளவுஸு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம நல்லா இழுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ இழுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிராஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு கப்பு ரொம்ப இறங்கி தான் வரும். உங்களுக்கு கப்போட ஃபினிஷிங் கரெக்டாகவே வராது. அதனால் எப்போ ஹைட் எடுத்தாலும் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி பொறுமையாக கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி போடுங்க. அங்கேருந்து டேப்பை வச்சு அளந்துட்டே வாங்க. சரியான அளவு கிடச்சோன்னா அதை அப்படியே வச்சு ஸ்டிச்சிங்காக ரொம்ப கிராஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சு சேர்த்தா போதும். இதுவே ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டிங்கனாவே போதும். ரெண்டாவதாக என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட டாட் வந்து கரெக்டாக இன்டேக் கொடுக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து கப்பு ஃப்ளாட்டாக இருக்கணும், ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்க வேண்டாம். இந்த மாதிரி இப்போ நான் வந்து இதுக்குள்ளே வந்து கிளாத் வச்சு காட்டியிருக்கேன், உங்களுக்கு எப்படி வந்து ஷார்ப்பாக கிடைக்கும் அப்படின்றதுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு, ஷார்ப்பே சுத்தமாக வேண்டாங்கிறவங்களுக்கு இன்டேக் வந்து 3/4 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு 1.25 வந்து கொடுத்துக்கோங்க. அதையும் தாண்டி நான் நல்லா ஷார்ப்பாக போடுவேன், எனக்கு கப்பு எடுப்பாக தான் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் 1.5 இன்ச்சில் வச்சு தைச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களே கூட என் கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்க, உண்மையாலுமே நீங்கள் சொன்ன டிப்ஸு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்களுமே வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஒருவேளை நீங்கள் 1.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த பக்கம் 1.5 இந்த பக்கம் 1.5 வச்சு ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவங்களும் போட்டு பார்த்துட்டு எனக்கு ஓகே, ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா யோசிக்காமல் ப்ளவுஸ் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி, ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணித்தரேன் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக நம்ம சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டர் டாட்டையும் இந்த ஆம்ஹோல் கிட்டேருந்து வருது பாருங்கள், அந்த டாட்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி சைடாக வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். அப்படின்னா நமக்கு ஒரு பிரின்சஸ் லைன் வந்து போட்ட மாதிரி வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிராஸ் வந்து கரெக்டாக வந்துடும், அப்படியே வளைச்ச மாதிரி இப்படி வந்துடும். நமக்கும் அந்த கப்பு வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்காது. அதனால இந்த டிப்ஸை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். மூணாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக வந்து பட்டியை வந்து நம்ம எப்போவுமே வெட்டி தைச்சா மட்டும்தான் கப்பு கரெக்டாக போய் அந்த பஸ்டோட முடிவில் போய் உட்காரும். இல்லை அப்படின்னா இப்படி இறங்கிட்டே வரும். அதுவும் இல்லாமல் நம்ம பட்டி எந்த அளவுக்கு மொத்தம் கொடுக்குறோம் அப்படியோ அதை விட்டு கீழே இறங்காது பஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டியும் நல்லா மொத்தமாக கொடுக்கணும், பட்டியோட ஷேப்பையும் கரெக்டாக எடுக்கணும், ஹைட்டையும் கரெக்டாக எடுக்கணும், டாட்டோட இன்டேக்கையுமே நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷார்ப்பான ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் புதுசாக தையல் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களோட வருமானத்தை ஈட்டணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட குறிக்கோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.